பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, எப்படியாக நாம் எதை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், நம்ம சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். சோர்ந்து போகாமல் நம்ம இந்த பூமியில் வாழும்போது நமக்கு அநேக காரியங்களில் சோர்வுகள் வரும், அநேக காரியங்களில் கலக்கம் வரும். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் அநேகம் இருக்கலாம், நிந்தைகள் அநேகம் இருக்கலாம், நெருக்கங்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நற்கிரிகள் என்ன? மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி செய்வது, எளியோர்களை தாங்குவது, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பது, திக்கற்றர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் தேற்றுகிறவர்களாக நாம் அவர்களுடைய ஏதாவது ஒரு விதத்தில் நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுடைய பாரத்தை நம்முடைய பாரமாக நாம் அப்படி நினைத்து நாம் செய்யும்போது அதெல்லாம் நற்கிரியைகள் தான். பாருங்கள், நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு, மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு என்றால் மகிமை என்ன, கனம் என்ன, அழியாமை என்ன அப்படி என்று பார்க்கும்போது தேவன் ஒருவரே. மகிமைக்கு பாத்திரர் தேவன் ஒருவரே, கனத்திற்கு பாத்திரர் அவர் ஒருவரே, அழியாமைக்குரியவர் அவர் ஒருவரே. நான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகமாய் இருக்கிறேன், நான் முந்தினரும் பிந்தினுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு அவரை முன்வைத்து நம்மளுடைய வாழ்க்கை ஓட்ட பயணத்திலே நாம் தேவனை முன்வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து நாம் ஓடும்போது தேவனுடைய எல்லா காரியங்களும், நம்முடைய வேலைகள் எல்லா வேலையிலும் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து, ஆண்டவரே நான் உம்மைத்தான் தேடுகிறேன், ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் ஆண்டவர் வழியில் பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன தருகிறார் என்றால் நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென், நித்திய ஜீவனை அளிப்பார், நித்திய ஜீவன். பாருங்க, இந்த வாழ்க்கை, இந்த ஓடக்கூடிய இந்த மனித வாழ்க்கையிலே ஒரு நாள் இந்த ஓட்ட பயணம் முடிவது உண்டு. எல்லாரும் ஒரு க்யூ லைனில் நின்றுட்டுருக்காங்க. அவங்கவுங்களுக்கு லைன் அந்த ரீச் ஆகும்போது அவங்க கரெக்டாக அந்த மண்ணுலகை விட்டு அவங்க கடந்து செல்கிறார்கள். பாருங்கள், நமக்கு ஒரு இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு முடிவு உண்டு. ஆனாலும் இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் நித்தியமான வாழ்க்கை, நித்திய ஜீவனை தருகிற வாழ்க்கை உண்டு, நித்தியமாக அழிவுள்ள வாழ்க்கை ஒன்று உண்டு. பாருங்க, அது மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையை மனுக்குலம் அநேகர் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதை பற்றி யோசிப்பதும் இல்லை. இந்த பூமியிலே வாழும்போது சுபபாவமாக இருக்கணும், தன் இஷ்டப்படி செய்யணும், ஏன் ஆண்டவரை தேடணும், நம் மனம் போன போக்கில் வாழலாம், ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன், நம்ம இஷ்டப்படி வாழலாம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் நடக்க வேண்டும், இந்த வழியே உட்பிரவேசிங்கள், நானே வாசல், என் வழியாக உட்பிரவேசிங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் நமக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வேத புஸ்தகம். ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் எப்படி நாம் நடக்க வேண்டும், எந்த வழியில் நடக்க வேண்டும், அந்த சட்ட திட்டங்கள், அந்த கற்பனைகள் கட்டளையின்படி நாம் உண்மையாய் நாம் அன்பு கூர்ந்து நாம் நடக்கும்போது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம். நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரித்து கொள்வது? ஆண்டவரை தேடும்போது, இயேசு கிறிஸ்துவை தேடும்போது, நாம் நற்கிரிகளை செய்து போகும்போது. நற்கிரிகள் எப்படி செய்ய வேண்டும்? நாம் சோர்ந்து போகாமல்
நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேண்டும். முழு மனதோடு செய்ய வேண்டும். முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும். முழு ஆத்துமோடு செய்ய வேண்டும். ஆண்டவரை தேடும்போது முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடும் அவர்கிட்ட நாம் அன்பு செலுத்த வேண்டும். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு, மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் இந்த வசனத்தின்படி ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை தருகிறவர் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் அதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக நாம் நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2025 வருடத்தின் மார்ச் மாதத்தின் ஆண்டவரே 29ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த பூமியிலே எங்களுக்கு இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே. இந்த நாளை காண கிருபை செய்திரே. ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி தகப்பனே. நீ நல்லவர் ஆண்டவர், நீ கிருபை உள்ளவர், நீ இரக்கம் உள்ளவர், நீ நேற்று மின்று மாறாதவராக இருக்கிறீர். நீ மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தரித்து கொண்டிருக்கிறீர். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை தருகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிற ஆண்டவரே. அப்பா, நீர் எதிர்பார்க்கிற பாத்திரம் எனக்குள்ளே திகழ ஆண்டவரே. என்னை அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நடத்துங்கப்பா. நான் இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுத்த வாழ்நாட்களை நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே நற்கிரியைகள், நல்ல காரியங்களை செய்ய முடியாக, உதவிகளை செய்ய முடியாக அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நீ கிருபை தந்த ஆசீர்வதித்து வழிநடத்துக்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஏழைக்கு இருங்கனுக்கு கத்தர் கடன் கொடுக்குறான் என்று சொல்லியிருக்கிறான் ஆண்டவரே. அப்பா, இந்த சீரியலில் நீங்கள் எதை செய்தீரோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறான் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு அப்பா ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பிரதிபலன் உண்டு என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்டவர்களாக அப்பா நாங்கள் செய்வதற்கு எங்களை பலப்படுத்துக்க ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அப்பா மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவனை எங்களை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளில் உம்முடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எளிமை பிரகாசிக்க நீ கிருபை பாராட்டுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.